நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நாம பார்த்துட்டு வந்துட்டு இருக்க பரிசுத்த அலங்காரத்தை யாரால பெற்றுக்கொள்கிறோம், எப்படியாக பெற்றுக்கொள்கிறோம், எதற்காக பெற்றுக்கொள்கிறோம், இது குறித்தே இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி ரோமர் 6வது அதிகாரம் வசனம் 22. ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இந்த வசனத்துல இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம இந்த பாவத்திலிருந்து யார் மூலமாக விடுதலை பெற்றுக்கொள்கிறோம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அவருடைய நாமத்துடைய அர்த்தமே தமது ஜனங்களின் பாவங்கள்ல இருந்து ரட்சிக்கிறதை குறிக்கிறதாக இருக்கு. அந்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கிறாரு. இப்படியாக அவர் விடுதலையாக்க நாம என்ன செய்யணும்? அவரை விசுவாசிக்கணும். அப்படியாக விசுவாசிக்கும் போது அவர் நம்மை தேவ நீதிக்கு உட்படுத்துறாரு. அததான் இந்த வசனம் மேற்படியா தேவனுக்கு அடிமைகள் ஆனதினாலும் குறிப்பிட்டிருக்கு. தேவனுக்கு அடிமைகளாகிறதுனா நாம தேவனுடைய அதிகாரத்திற்கு கீழாக வரோம். எல்லாருமே ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டவர்களாகவே இருக்கிறாங்க. அந்தபடி நாம விடுதலையாக்கப்படுவதற்கு முன்பாக எதற்கு அடிமைகளாக இருந்தோம்? பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாக மாறுகிறோம். இதை இன்னும் நேர்த்தியா இந்த அதிகாரத்துடைய 16வது வசனம் விளக்குது. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? இந்த வசனம் மரணத்துக்கு ஏதுவான பாவம், நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் என்னும் 2 அதிகாரத்தை காண்பிக்குது. இதுல மரணத்துக்கு ஏதுவான பாவமானது பிசாசின் கீழே இருக்கிற அதிகாரத்தை காண்பிக்குது. நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலானது தேவனுடைய அதிகாரத்திற்கு கீழ்பட்டிருக்கிறத காண்பிக்குது. இந்த 2லயும் நாம எந்த அதிகாரத்திற்கு கீழ்பட்டவர்களாக இருக்கணுங்கிறது நம்முடைய கைகள்ல இருக்கு. நாம தேவனை விசுவாசிக்கும் போது கிறிஸ்துதாவே நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்தருளி தேவ நீதிக்கு உட்படுத்துகிறவரா இருக்கிறாரு. அதனால நமக்கு கிடைக்கிற பலன் என்னங்கிறதே இந்த வசனம் மேற்படியாக சொல்லுது. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அந்தபடியாக கிறிஸ்துவானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். எதற்காக பரிசுத்தப்படுத்துகிறார்? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை நடத்துவதற்காகவே பரிசுத்தப்படுத்துகிறார். இந்தபடியாக கிறிஸ்துவின் மூலமாகவே நாம இந்த பரிசுத்த அலங்காரத்தை பெற்றுக்கொள்கிறோம். இதை இன்னும் நேர்த்தியா சொல்லணும்னா, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மணவாட்டி சபைக்கு பரிசுத்த அலங்காரத்தை தந்தருளுகிறாரு. எபேசியர் 5வது அதிகாரம் பின்பகுதியில கிறிஸ்துவை மணவாளனாகவும் சபைய மணவாட்டியாகவும் ஒப்பனைப்படுத்தப்பட்டிருக்கும் இல்லையா? அதுல முக்கியமா 24வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல அப்படி மணவாட்டி சபையாகிய நாம நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறோம். அந்த கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கு. அப்படி நாம கீழ்ப்படியும் போது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். அப்படி விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்த அலங்காரத்தை பெற்றுக்கொள்வதன் அடையாளமாக இதே எபேசியர் 5வது அதிகாரம் 26 மற்றும் 27வது வசனத்துல பார்க்கும்போது, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அந்தபடியாக கிறிஸ்து தாமே தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய மணவாட்டி சபைய மீட்டு கொண்டிருக்கிறாரு. அதற்கு திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால சுத்திகரித்து நமக்கு பரிசுத்த அலங்காரத்தை தந்தள்ளிருக்கிறாரு. இந்தபடியாக நித்தியத்திற்குள்ளார பிரவேசிப்பவர்களாக நாம காணப்படுகிறோம். தேவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்டவர்களாக மாறுகிறவர்களாக இருக்கிறோம். இந்தபடியாக மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த அலங்காரத்தை மணவாட்டி சபையாகிய நாம பெற்றுக்கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நித்திய ஜீவனுக்குள்ளார பிரவேசிக்கணும். இப்படியாக நாம ஒவ்வொருவருமே பரிசுத்த அலங்காரத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து பாவத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்த அலங்காரத்தை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே,
உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் விடுதலையாக்கப்பட்ட பரிசுத்த மணவாட்டி சபையாக மாற்றப்பட்ட மணவாளனாகிய கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பரிசுத்த அலங்காரத்தை பெற்றுக்கொள்கிறோங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடி பரிசுத்த அலங்காரத்தை பெற்றுக்கொண்ட மணவாட்டி சபையாக உமக்கு முன்பாக எங்களை நிறுத்திக் கொள்ள போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்தபடியே நித்திய ஜீவனுக்குள்ளார பிரவேசிச்சு உமதண்டையில கிட்டி சேர தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.